போர்டு எக்ஸாம்ல கேட்ட PYQ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸசைஸ் 3.1 சாப்டர் 3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்க கிளாஸ் 12 பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் மார்க்க ஈஸியா கிராக் பண்றதுக்காக. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு GG Max தமிழ். திஸ் இஸ் GG. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first total exercise 3.1 ல 5 sums இருக்கு. So 5 sums டக்க டக்கன்னு போட்டு பார்க்க போறோம். So example 1 question read பண்றேன். Consider the following information regarding the number of men and women workers in three factories 1, 2 and 3. Men workers, women workers னு சொல்லி 1 ல 30, 25, second ல 25, 31, third ல 27, 26. So question என்னன்னா இதெல்லாம் given information. Represent the above information in the form of a matrix 3x2. What does the entry in the third row and second column represent? சோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் நான் இந்த எழுதிருக்கேன். இதுதான் வந்து கிவன். ஓகேங்களா, மென் ஒர்க்கர்ஸ் உமன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேக்டரி 1, ஃபேக்டரி 2, ஃபேக்டரி 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபேக்டரி 1ல 30 மென் ஒர்க்கர்ஸ், உமன் ஒர்க்கர்ஸ் 35. ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க 3x2 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, ஒரு மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சோ இது கொஸ்டின் நம்பர் 1 உடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா என்ட்ரி இன் தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம், இது ரெண்டையும் சேர்த்தா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறதுக்கு இந்த ஆன்சர். சோ இந்த ரெண்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா, சோ இந்த கொஸ்டின் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் இன் PYQ. தட் இஸ் வை நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிஃபோர் மூவிங் ஆன் டு இந்த ரோ காலம் அப்படிங்கறதெல்லாம் என்ன, சோ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லிருக்க ட்ரிக், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரோ அப்படின்னு சொல்லி எழுதும் போது எப்படி எழுதுவீங்களோ எழுதிருங்க. அப்ப இந்த மாதிரி யாரோ வருதா, சோ இதெல்லாமே நமக்கு ரோ. அப்ப இங்க எத்தனை ரோ இருக்கு, 3 ரோ இருக்கு. ஓகேங்களா, சோ 3 ரோஸ். அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை கிடையாது, கிராஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் காலம் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே ஓவோட ஒட்டியே இப்படி எழுதுங்க. அப்ப இது காலம். ஏன்னா காலமும் ரோவும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக். சோ இது எத்தனை காலம் இருக்கு, காலம் 1, காலம் 2. சோ மொத்தம் வந்து 2 காலம். அப்ப இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் டேபிள் காலம்ல இருக்கிறத நம்ம அப்படியே வந்து மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு ரெக்டாங்குலர் அரே, அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் வந்து மார்க் பண்ணணும். அதனால நம்மளா ஒரு ஏன்னு கொடுத்துருக்கோம், நீங்க BCன்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ல என்ன வேணாலும் டினோட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3x2 நம்ம வந்து மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். அவங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ட் ரோ செகண்ட் காலமா பாருப்பா, அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி. அப்ப கொஸ்டின் என்னது, தேர்ட் ரோனா எது, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இதுதான் தேர்ட் ரோ. செகண்ட் காலம் அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது செகண்ட் காலம். அப்ப இது இன்டர்செக்ட் ஆற இடம் எது, இந்த இடம் தான் இல்லையா. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எதை சொல்றாங்க, நம்பர் ஆஃப் உமன் ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்டரி 3 இதானே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடம் தானே வருது. சோ உமன் ஒர்க்கரா மென் ஒர்க்கராங்கிறத ஆன்சரே. அப்ப நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் உமன் இன் ஃபேக்டரி 3 அப்படிங்கிற வேர்டிங்ஸ் நீங்க எழுதினாலே போதும், you will score 2 marks. I hope this example 2 question read பண்றேன், நீங்க புக்லயும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. If a matrix has 8 elements, what are the possible orders it can have அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So question is very simple. If a matrix has 8 elements, possible orders அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம்னா m cross n. ஓகேங்களா, சோ இந்த மேட்ரிக்ஸ் உடைய நோட்டேஷன் எப்படி இருக்கும் and then orders எப்படி பண்றது, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு, நீங்க முதல்ல இருந்தே படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. and also நான் PYQs எப்படி கேட்டிருப்பாங்க and frequently asked types questions வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். just 5 minutes தான், அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, சோ இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். தட் இஸ் 8 எலிமெண்ட்ஸ் உடைய பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது. மேட்ரிசஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். m cross n, m அப்படிங்கிறது ரோஸ் இல்லையா, அண்ட் காலம் n அப்படிங்கிறது காலம். ஓகேங்களா, இவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, 8 எலிமெண்ட் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 8 எலிமெண்ட் எப்படிலாம் நீங்க ஃபில் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 இப்படி நீங்க ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, அப்ப இது எப்படி ஃபில் பண்ணலாம், இந்த மாதிரி டாட்ஸ் எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி 8 1 2 3 4 5 6 7 8 இப்படியும் கிரியேட் பண்ணலாம். அப்ப இது என்ன இருக்கு, எத்தனை ரோ இருக்கு, ரோஸ்னா நான் ஆல்ரெடி இங்க ட்ரிக் கொடுத்துருக்கேன். ரோஸ்னா நீங்க எப்படி கவுண்ட் பண்ணணும். அப்ப 8ன்னா 8 ரோஸ் அண்ட் காலம் எத்தனை, ஒரே ஒரு காலம் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ இருக்கு, ஒரு ரோ அண்ட் தென் காலம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே காலம் கணக்குல வரும். அப்ப எத்தனை காலம் வரும், 8 காலம் வரும். சோ இந்த மாதிரி வேற என்ன பாசிபிலிட்டிஸ்ல எழுதலாம்னு செக் பண்ணுங்க. வேற என்ன எழுதலாம், இப்படி டாட் கோலம் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 அப்ப இது எத்தனை ரோ, ஒரு ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ இன்டூ இது எத்தனை காலம், 2 காலம். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எப்படி கேட்டாலும் சொல்லணும். இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கு, எனக்கு அந்த எலிமெண்ட் தேவையில்ல, பட் இந்த ஆர்டரிங் எப்படி இருக்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. பாசிபிள் ஆர்டர்ஸ்னா எத்தனை கவுண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இது எத்தனை ரோ, இது 2 ரோ 4 காலம். இதோடைய உல்டா வந்துருச்சா, வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது. சோ நீங்க ஈஸியாவே அப்ப சொல்யூஷன் என்ன, பாசிபிள் அவுட்கம்ஸ் P1 போட்டுறவா. இப்போதைக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்னது, பாசிபிள் அவுட்கம்ஸ் 1,8 8,1 வேற 2,4 4,2 அவுட்கம்ஸ். சோ இப்ப 8 எலிமெண்ட்ஸ் பதிலா வேற ஏதோ 10 எலிமெண்ட்ஸ் கேட்டா நீங்க என்னென்ன கொடுக்கலாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. தட் இஸ் 1 into 10 10 into 1 5 into 2 2 into 5 அப்படிங்கிறது வருமா. சோ அந்த அவ்வளவுதான். சோ இப்ப மேட்ரிக்ஸ் ஹஸ் 8 எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் தி பாசிபிள் அவுட்கம், இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் நீங்க எழுதினா போதும். சோ இது நம்ம வந்து பிராக்கெட்ல ஆர்டர்ஸா எழுதியிருக்கோம். இதுவே நீங்க வந்து சோ இது ஆர்டர்டு பேரா எழுதிருக்கிறத நம்ம வந்து ஆர்டர்ஸா எழுதணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் என்னென்ன எழுதலாம், நம்ம n cross 1 எப்படி எழுதலாம், 1 into 8
8 into 1, 2 into 4, 4 into 2. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ். ஐ ஹோப் திஸ் சம் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 3 பாக்குறோம். இதுல கேட்டிருக்கிறது வந்து 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் கேட்க சான்சஸ் உண்டு அண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ திஸ் இஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். அதாவது கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவேட்டிவ் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபைனலா வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ இது எப்படி கொண்டு வரது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் கிரியேட்டிங் அ மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இது 3x2 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோவா குறிக்குது. 3 rows and then 2. ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். கன்ஸ்ட்ரக்ட் a 3x2 மேட்ரிக்ஸ் given by aij is equal to 1/2 modulus I minus 3j. சோ மாடுலஸ்னா நமக்கு என்னங்கிறது தெரியும். மாடுலஸ்க்குள்ள என்ன நம்பர்? மாடுலஸ் -5 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஆன்சர் வந்து பாசிட்டிவ். மாடுலஸ் 0 அப்படின்னா ஆன்சர் 0. மாடுலஸ் -7/2 ஆன்சர் எனக்கு 7/2. சோ இதெல்லாமே நமக்கு மாடுலஸ் உடைய வே ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது தெரியும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3x2 மேட்ரிக்ஸ் என்ன எலிமெண்ட் உள்ள வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப ஜென்ரலா நம்ம எப்படி எழுதுவோம்னா a is equal to மொத்தம் எனக்கு 3 ரோ வேணும். ஓகேங்களா? சோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஓகேவா? 3 rows கிராஸ் 2 காலம் வேணும். அதான் அவங்க கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் செகண்ட் காலம். சோ இதுல எனக்கு நான் இத பாக்ஸஸ்க்குள்ள நான் எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்றேன். அப்ப இது a11 ஃபர்ஸ்ட் ரோலயே எழுதுறனால ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற என்ட்ரிஸ் என்னது? a11 a12. அடுத்தது செகண்ட் ரோ போயிடுறேன். செகண்ட் ரோனா ஃபர்ஸ்ட் a2 ஃபர்ஸ்ட் a21 a22 ன்னு வந்துரும். அடுத்து தேர்ட் ரோனால என்ன வரும்? a31 a32. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா a33 a34 a33 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இந்த டிரைவேட்டிவ் மூலமா கண்டுபிடிக்க போறோம். சோ I பொறுத்த வரைக்கும் ரோவா குறிக்குது, j பொறுத்த வரைக்கும் காலத்தை குறிக்குது. இப்ப நான் வந்து ரெண்டு என்ட்ரி நான் சொல்லி கொடுக்குறேன். ரிமைனிங் எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் வந்து ஆன்சர்ஸ் டிரைவ் பண்ணி வச்சனால இது கொண்டாந்தாச்சு. சோ நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி வந்துச்சாங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இது எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் a11 என்ன சொல்லிருந்தேன்? I வந்து 1, j வந்து 1. ஓகேவா? ஐயும் 1 ஜேயும் 1. அப்ப ஒண்ணுமே இல்ல. இதுல எங்க I இருக்கோ ஐக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, j பதிலா அகைன் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது வெளிய இருக்கிற 1/2 அப்படியே இருக்கும். மாடுலஸ்க்குள்ள 1 - 3 into 1 1 - 3. சோ 1 - 3 ஆன்சர் என்ன? -2. மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் இருந்தா இப்பதான் சொன்னோம். அப்ப பாசிட்டிவா மாறிடுது. அப்ப 1/2 into 2 னா கேன்சல் ஆகி எனக்கு 1 அப்படிங்கிறது ஆன்சர். சோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன வந்துருது? 1 அப்படிங்கிறது வந்துருது. இதுதான் நான் வந்து a11 கண்டுபிடிச்ச ஆன்சர். அடுத்தது நான் வந்து a12 கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நான் a21 கண்டுபிடிக்க கூடாதா? நீங்க எந்த இது வேணா கண்டுபிடிங்க, கரெக்டா ஃபில் பண்ணணும். சோ a12 அப்படிங்கிறது அகைன் I அப்படிங்கிறது இங்க எனக்கு என்னவா இருக்குன்னா I is equal to 1 and then j is equal to என்னவா இருக்கு? 2 இருக்கு இல்லையா? இங்க I is equal to 1, j is equal to 1. சோ இந்த இடத்துல நான் ஐக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்றேன், ஜேக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்றேன். அவ்வளவுதான். அப்ப 1 - 3 into 2 என்னது? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை 1 - 6. 1 - 6 னா -5. மாடுலஸ்ல இருக்கறனால மைனஸ் வராது. அப்ப 1/2 into 5 கேன்சல் பண்ண முடியாது. எனக்கு ஃபிராக்ஷனாவே வந்துருது. தட் இஸ் 5/2. அப்ப 5/2 தான் எனக்கு a12 எங்க இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ரோலயே இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல கரெக்டா நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும். அந்த எலிமெண்ட் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். சோ அதே மாதிரி அடுத்தது என்ன? a21 a22 என்ன ஆன்சர் கிடைக்குது? 1/2 2 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் a31 வந்து 0. அது a32 வந்து 3/2 உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிடைச்சிச்சுன்னா ஈஸியா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. சோ தட் ஐ வில் ஆல்சோ நோ. இப்போ நம்மளுக்கு என்னது? 3x2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சா? நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற டைப்ல இது இல்லாம எப்படி வேணா கேட்கலாம். பட் சிம்பிள் என்னன்னா நீங்க ஒரு ஜெனரல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த எலிமெண்ட்டுக்குரியதுல ஐஜேக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலா ஒரு வேல்யூ கொண்டு வரணும். வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸா கிடைக்கும். அது வந்து நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவாவும் இருக்கலாம், ஆர் ஃபிராக்ஷன்ஸாவும் இருக்கலாம். அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. சோ a is equal to சொல்லிட்டு அந்தந்த எலிமெண்ட்ஸ் எங்க இருக்கோ அதுக்குரியது மாதிரி நீங்க வந்து இதுக்கு பதிலா இதுவும் 1/2 அப்படின்னு பதிலா நீங்க வந்து 1/2 சொல்லி இப்படி மாத்தி போட்டா தப்பா போயிடும். ஓகேவா? 1/2 5/2 2 3/2 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அது வந்து 2x3 மாறிடுது. சோ இதுவும் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் will get confused. இதுவும் சேம் கிடையாது. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள் 1 2 3 தான் வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லயும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அண்ட் 4 and 5 நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் வந்து எனக்கு 12th क्वेश्चन கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சோ நான் இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ற வரை until then meet you next time. Take care. Bye.